நெக்ஸ்ட் நம்மளோட ரெண்டு செலிபிரிட்டி கலந்துக்க போறாங்க. முதல்ல சொல்றவர் வந்து ஒரு ரியல் ஹீரோ. நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமுக்காக விளையாடினவர். அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். சென்னை சூப்பர் கிங்ஸில் ஒரு முக்கியமான அங்கமாக இருக்கார். அண்ட் தோனியுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு. நிறையா இப்போ வந்து நிறைய கிரிக்கெட் கமெண்ட்ரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. விபி சந்திரசேகர் சார், ப்ளீஸ் கம் அவுட் தி ஸ்டேஜ். நல்லா இங்கிலீஷ் பேசுனா கை தட்டுங்க. அவரு கூட ஸ்டேஜை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஆதிமா, அவர் பேர் ஆதி. ஆனா பயங்கர பாதியெல்லாம் வரல, அவர் ஃபுல்லா வந்திருக்காரு. ஆதி வாங்க. I love the way you wind it, girl. The way you pop, lock and do it. The way you drop down and do it. I love the way you do it. ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வெஸ்ட் இண்டீஸ்ல வந்து இவர், அதாவது இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு செலக்ட் ஆகி வெஸ்ட் இண்டீஸ் டூர் போனப்ப அப்போ கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த்லாம் இருந்தார் இல்லைங்களா சார்? நீங்க இந்தியா டீம் விளையாடும். நான் இந்தியா டீம் விளையாடும்போது நிறைய நல்ல கிரிக்கெட்டர்ஸ் இருந்தாங்க. அதனால வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருந்தது. அப்போ ஓட்டும் இல்லை. ப்ராபப்ளி ஐ வுட் ஹவ் பீன் மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி ஃபிட்டர். ஆதி பக்கத்தில் நிற்கவே எனக்கு பயமா இருக்கு. எங்க இறுக்கி பிடிச்சிட்டு வர்றாரு, பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆதி, இந்த 10th இயர் ஆனிவர்சரியில் நீங்கள் ஓட்டூவில் ஒரு ஃபேமிலி மெம்பராக இருக்குது. ஹவ் டு யூ ஃபீல்? எல்லாருக்கும் வணக்கங்க. இது ஐ அம் ஆக்சுவலி நியூ டு திஸ் ஃபேமிலிங்க. இப்போதான் ஜாயின் பண்ணியிருக்கேன். பட் இந்த ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் பிஸ்னஸ்ன்றது இட்ஸ் வெரி பூமிங் இண்டஸ்ட்ரி இன் இந்தியா. பட் இந்த ஜிம்மு பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நாட் பிஸ்னஸ், இட்ஸ் லைக் ஒன் ஹோல் ஃபேமிலி. இங்கே பெர்ஃபார்ம் பண்ணும்போதே நீங்கள் பார்க்குறீங்க, ஆல் த மெம்பர்ஸ் ஆர் கமிங் அண்ட் பெர்ஃபார்மிங், சிங்கிங். ஸோ இட்ஸ் லைக் ஒன் ஃபேமிலி. இந்த ஜிம்முக்கு எப்படா போகணுன்னு இருக்கும். யூனோ, வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஜிம்மு போகும்போது ஏண்டா போகணுன்னு இருக்கும். பட் இந்த ஜிம்மை பொறுத்த வரைக்கும் எப்படா போகணுன்னு இருக்கும். ஸோ தட்ஸ் ஸோ நைஸ். அண்ட் இது முக்கியமாக யூனோ இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஜெஃப்ரி அண்ட் ஆல் த கோச்சஸ் ஆர் தேர் வெரி ஃப்ரெண்ட்லி. நான் நுங்கம்பாக்கம் இது போகிறேன். ஸோ தட்ஸ் வாட் ஐ ஃபீல் அபவுட் ஓட்டோ. சந்திரசேகர் சார், இப்போ நான் வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னே பார்த்தோட இப்போ ரொம்ப டோன் ஆகிருக்கீங்க. வாட் இஸ் த சீக்ரெட் பிஹைண்ட்? நான் நீங்கள் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கீங்கன்னு சொன்னதுனே அதை மனசில் வச்சுட்டு நீங்கள் உடம்பெல்லாம் ஸ்லிம் ஆக்கியிருக்கீங்க. Actually, my association with Dr. Vijay goes back almost 12 years. And you're celebrating 10 years, a decade of O2. And I must say that when I first started a cricket academy, and even then physiotherapists were really, somebody didn't hear of them. Physiotherapy was not in vogue. And you were believing that Brufen 400 or 500 would actually rectify most of the problems. And Dr. Vijay was looking for an appointment for over a couple of months, and I resisted meeting him. And then when I finally met him, I was staggered with the kind of credentials he carried. And that to me is humility, and that probably was the day I felt that a lot more to be learned from the physical side. He is associated with the Cricket Academy. A lot of the younger lot have benefited and have become mentally fitter, and first physical fitness has really worked. And to tell you the truth, the first person I saw at the gym, now you call it the Body Lyrics at Savera, was a long-haired gentleman, quite largely made, and he was running on the treadmill. And from behind, I sneaked, took a good look, and I asked somebody nearby, "Inda manshan definitely villain da irukano." He turned out to be a villain, but as a radio jockey. It's me. இது என்னதான் எவ்வளோ பில்டப் கொடுத்து பேசுங்க சார். ஏன் சார் இப்படி இருக்கீங்க? இன்னும் என்னன்னா, நம்மளது வந்து ஓட்டூரில் வந்து ஸ்டீம் பாத் எடுத்துகிட்டு வெளியில் வந்தேன். வந்தோடனே டக்குனு இவர் வந்தார். ஒரு பேக் நான் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்னு பேசிட்டு ஒரு பெரிய டிஷர்ட், வெஸ்ட் இண்டீஸ் போயிட்டு வந்தப்போ வாங்கிட்டு வந்தேன். இந்த டிஷர்ட் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கையில் கொடுத்துட்டு அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து சந்திரசேகர், நான் வந்து இந்தியா சார், நீங்களா சார் இருந்தாலே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் ஆகி எப்போல்லாம் கிரிக்கெட்டை பற்றி நான் ரேடியோவில் பேசுகிறனோ அப்போல்லாம் இவர்கிட்ட கால் பண்ணி, ஏன் சார் இந்தியா எவ்வளோ மொக்கையாக விளையாடுனாங்க இங்கிலாண்டோட அப்படின்லாம் நான் கேட்பேன். அதுக்கு அவர் ஒன்று தான் சொல்லுவார். என்ன சார் சொல்கிறீங்க இப்போ? Why we performed very badly? Actually, I was pulled out of the dining hall, and one reason I resisted coming to the stage was this man. He's going to ask me why 4-0. நல்ல வேளை 4 டெஸ்ட் மேட்ச் தான் விளையாடணும்னு சொல்லணும். ஓகே, 10 விளையாடுனா 10 இல்ல. இந்தியா வந்து ஃபோக்கஸ் இஸ் மோர் ஆன் ஒன் டே கிரிக்கெட். வேர்ல்ட் கப் ஜெயிச்சிருக்கோம், அது பின்னாடியே அவங்க வந்து ஐபிஎல் விளையாடி இருக்காங்க. அதை தவிர வெஸ்ட் இண்டீஸ் டூர் போயிருக்காங்க. ஸோ இங்கிலாந்து டீம் அந்த டெஸ்ட் மேட்ச் ப்ரிப்பரேஷன் டெஃபினட்டாக இல்லை. தட் இஸ் த ஒன் பிக் ரீசன். ப்ராபப்ளி இவங்க இன்னும் கொஞ்சம் ஓட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கிலாந்து டூர் போயிருந்தாங்க, they would have definitely done better. சூப்பர் 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 சார். இருங்க சார், ஆதி நீங்கள் கிரிக்கெட்லாம் பார்ப்பீங்களா? பார்ப்பேங்க, ஆட மாட்டேன். ஆட மாட்டீங்க. பட் இந்த ஸ்டார் கிரிக்கெட்லாம் உங்களை பார்க்க முடிஞ்சது. அதெல்லாம் சும்மா சீர் லீடராக வந்துட்டு போவீங்க.
இல்ல நான் வரதே இல்லையா ஸ்டார் கிரிக்கெட். பார்த்தது இல்லையா? அப்போ உங்களை மாதிரி யாரோ உயரம் தெரியாத ஒரு விஷயத்த பண்றது பழக்கமே இல்லை. ஸோ கூப்பிட்ட உடனே ஃபோனை கட் பண்ணிட்டு வரலாம், போறது இல்லை. சூப்பர். அதாவது இவருக்கு கிரிக்கெட் பிடிக்காது, இவர் கிரிக்கெட்டே லைஃப். நம்மளை பொறுத்த வரைக்கும் 2 C மிஸ் பண்ணவே முடியாது. கிரிக்கெட் அண்ட் சினிமா, இது 2 பத்தி பேசலாம் நம்மளுக்கு தூக்கமே வராது. சென்னை அது பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் C, சென்னை கிரிக்கெட் சினிமா. இந்த மாதிரி 3 Cயும் வந்து ஒரு இடத்துல இருக்கும் பொழுது என்னை பத்தி இவர் புகழ்ந்து பேசும்போது லேசா புல்லரிச்சிச்சு. ஃபுல்லா இருக்கிறதுனால வெளியில் தெரியல உங்களுக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. நான் ஒரு விஷயம் ஆட் பண்ணும் இதுல. அந்த வெஸ்ட் இண்டீஸ் டிஷர்ட் என்னால சத்தியமா போட்டிருக்க முடியாது. அதை போட்டு நான் கால் வரைக்கும் வந்திருக்கோம். அந்த சைஸும் நான் இல்லை. சரியான ஆளை தேடின இவர் தான் டெஃபினட்டா கொடுக்கணும். ஏத டிஷர்ட் நான் வந்து கிட்டத்தட்ட ஃபாதரியார் மாதிரி ஆயிட்டேன். இவ்வளவு பெருசு கொடுத்துருக்காருங்க அவரு. கை இங்க வந்துருச்சு, யோ பாரி அப்படின்றது. தேங்க்யூ வெரி மச் சார். சந்திரசேகர் சார், உங்களுடைய ஒரு லைட்டர் மூமெண்ட், ஒரு ஹாப்பியான மூமெண்ட் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு. அது நீங்க வந்து இப்போ O2ல வந்து இந்த முக்கியமா அரவான் படத்துக்காக நீங்க ஒர்க் அவுட் பண்ணதா கேள்விப்பட்டேன். இஸ் தட் ட்ரூ? ஆமாங்க, we need a 6-pack தேவைப்பட்டது. ஸோ ஐ ஒர்க்ட் ஆன் O2. சான்ஸே இல்லைங்க. இவருடைய அந்த ஸ்டில்ஸ் எல்லாம் பார்த்து விரண்டு போயிட்டேன். அந்த படம் வரும்போது உண்மையிலே நிறைய பேர் விரண்டு போவீங்க. ஆதி அவருடைய பிரதர்லாம் ஒன்று சேர்ந்து தான் எக்ஸசைஸ் பண்ணுவீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். பட் உங்களை இவ்வளோ க்ளோஸில் பார்க்கும்போது தான் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அதே பட் யூ ஆர் வெரி சாஃப்ட், நைஸ் பர்சன். நல்லா கை தட்டுங்க அவருக்கு. உங்க முடிய பார்த்து எனக்கும் தான் பயமா இருக்கு. பட் இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் தி கேம். தேங்க்யூ வெரி மச் ஆதி. தேங்க்யூ வெரி மச் சந்திரசேகர் சார்.